என்னது? கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில கிரிக்கெட்டோட ஸ்னீக்கோமீட்டர் டெக்னாலஜிய யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஆமாங்க. எஃப்ஐஎஃப்ஏ மேட்ச்ல இப்படி ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. 2026 எஃப்ஐஎஃப்ஏ உலகக்கோப்பை மேட்ச்ல ஸ்வீடனும் துனிஷியாவும் மோதிட்டு இருந்தாங்க. ஸ்வீடன் டீம் 5க்கு 1ன்னு மேட்சை கிழிச்சு தொங்க விடுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்க ஒரு விசித்திரமான விவாதம் போச்சு. ஸ்வீடன் அடிச்ச 4வது கோல லைன் ரெஃப்ரி டக்குன்னு ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஸ்வீடன் பிளேயர்ஸ், இல்லப்பா, எங்க பிளேயர் இசாக்கோட பூட்ல பந்து லைட்டா உரசிட்டு தான் போச்சு, இது ஆஃப் சைட் கிடையாதுன்னு நடுவர்கிட்ட வாதிட்டாங்க. பந்து காலில் பட்டுச்சா இல்லையான்ற கேப் ரொம்ப கம்மி. இதனால வார் அம்பையர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதே அல்ட்ரா எட்ஜ் டெக்னாலஜியை இங்கே யூஸ் பண்ணாங்க. அப்போது அந்த கிராஃபில் கரெக்டாக பந்து பூட்டை கடக்கும்போது ஒரு ஸ்பைக் தெரிஞ்சது. அதாவது பந்து காலில் உரசினது கன்ஃபார்ம் ஆச்சு. உடனே நடுவர் தன் முடிவை மாற்றி அது கோல் தான்னு அனௌன்ஸ் பண்ணார். கால்பந்து வரலாற்றிலேயே இந்த கிரிக்கெட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணது ஒரு செம சுவாரஸ்யமான தருணம். ஃபுட்பாலில் இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்தது நல்லதா இல்லை தேவையில்லாததா என்று உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலகக்கோப்பையின் அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க ஜி5 ஆப்புடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.